ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்மளோட வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வேக வச்ச ஒரு 4 முட்டை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதை எண்ணெய் கடாயில் சேர்த்ததும் 1/4 ஸ்பூன் போல் உப்பு, 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. போல் இந்த முட்டையை நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் இருக்க உப்பு மிளகாத்தூள்லாம் முட்டையில் நல்லா இறங்கி அப்போ நம்மளுக்கு சுவையும் நல்லா இருக்கும். முட்டையை எப்படியே ஒரு நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நம்மளோட முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இதை இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுத்த முட்டையை ஒவ்வொன்றா தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயோடு எடுத்து வச்சுருங்க. அது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும். கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்மளோட டேஸ்ட் நல்லா வரும், குழம்போட டேஸ்ட். இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்ய 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி. இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்த உடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் போல் உப்பு. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து நல்லா வதக்கணுன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஸ்டைலில் முட்டை குழம்பு சுவையாக வரும். நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வாசனை முழுசும் போகணும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததும் மசாலா, தேவையான மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகும். மாதிரி கொதிச்சு வந்த உடனே நம்ம வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த முட்டையை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த முட்டை நல்லா இந்த மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். வந்து எண்ணெய் நல்லா இது போல் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம்.